ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் சஹானா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. படிப்பு சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 38,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க ஒசூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 இடத்துல வீடு வாடகைக்கு விட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஃப்ளாட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா ப்ரைவேட் கம்பெனியில் பெரிய மேனேஜருங்க. ஸோ அம்மா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தரோம். அல்லது கவர்மெண்ட் ஜாப் வாங்க ட்ரை பண்ணாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல குணமான மணமகனாக வேணும். ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகை போடுறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா மோகனா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 தங்கைங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கும் திருமணமாகி குறுகிய காலத்துலேயே டிவோர்ஸும் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இவங்களுடைய மனசு ஆறுதலுக்காக வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அதனால் என்னோடய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சிறுசனத்தில் ஓரளவு என்னால் முடிஞ்சளவு செய்வோம். என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும். குறிப்பாக வீட்டோட மணமகனாக வந்தால் எங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.